இப்போ நெறைய பேருமே இந்த மந்திர வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா நாட ஆரம்பிச்சுட்டாங்க. மந்திர வழிபாடாலேயே வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் வர வைக்க முடியுமா வர சார்? வைக்க முடியுமான்னு இல்லம்மா. 1000 தான் இருந்தாலும், இப்போ மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. கலிகாலம் இது. ஒரு பக்கம் நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தீமைகள் அதிகமா தான் இருக்குது. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. நேரடியாக இருக்கிற எதிரிகளோட மறைமுக எதிரிகள் இப்ப அதிகமாயிட்டாங்க. இறை வழிபாட்டு மேல சிந்தனை மக்களுக்கு அதிகமாயிடுச்சு. அப்பன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளும் அதிகமா தான் அர்த்தம். இறைவன்கிட்ட நீங்க அதிகமா நாடி நாடி வரீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் சமுதாயத்தில பிரச்சனைகளும் அதிகமாச்சுன்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். வேற வழி இல்ல. இந்த கலிகாலத்தில அப்படி போன்ற அமைப்புகள் இருக்கும். அதுக்கு மந்திரங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா அமையும். தீர்வு குடுக்கும். நீங்க என்னதான் ஆன்மீக சிந்தனையோட பயணக்கூடிய நபர்கிட்ட போனாலும், அவங்க ஏதோ ஒரு பூஜை முறைகள தான் உங்களுக்கு சரிப்படுத்தக்கூடிய விஷயத்த பண்ண முடியும். ஏதோ ஒரு வகை. அவனுடைய ஆன்ம பலம் இருக்கும். அவனுடைய ஞானத்தின் மூலியமாக, ஒரு அபிஷேகத்தின் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, யாக பூஜை மூலியமாக, பலி பூஜை மூலியமாக, ஏதோ ஒரு வகையில இது எல்லாமே நம்ம சித்தர்களும், மகான்களும் உருவாக்கிட்ட ஒரு விஷயம். அது அதர்வண வேதம் இருக்கிறதுலே சுப்பீரியரான வேதம். மிகப்பெரிய சக்தி அதிகம். அப்போ அவங்களுக்கான பிரச்சனையுடைய தீர்வ கண்டிப்பாக இந்த மந்திர ஒலிகள், எந்திரங்கள் மூலியமாகவும், பூஜை மூலியமாகவும் ஓரளவுக்கு குறைத்து தர முடியும். முழுசா எந்த விஷயத்தையுமே திரும்பவும் சொல்றேன், முழுமையாக எந்த விஷயத்தையும் தீர்க்க முடியாது.